பயமே நம் வாழ்வில் ஆழுவதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழுவதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீரென்றும் நம் தேவன். தலைமுறை தலைமுறையா யாவே நீரெங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீரென்றும் நம் தேவன். தலைமுறை தலைமுறையா யாவே நீரெங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே. நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே. நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீரெங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி. உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. நீரெங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி. உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. யாவே நீரென்றும் என் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே நீரெங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடன் நம்
வாழ்வில் ஆழுவதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீரென்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, எங்களை காக்கிற தேவன் நீர் ஒருபோதும் உறங்குவதே இல்லை அப்பா. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீரென்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. அவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசு பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மாணவரவர், அல்பாவும் மேகாவும் மாணவரவர். ஆதியும் அந்தமும் மாணவரவர், அல்பாவும் மேகாவும். கரங்களை உயர்த்தி. இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசு பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒழிதனில் வாசம் செய்வார். ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒழிதனில் வாசம் செய்தவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர்,
பரிசுத்தர் பரிசுத்தரே. கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ததற்காக கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா? உற்சாகமாய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 95ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறது எதுக்காக தெரியுமா? அந்த இரட்சண்ய கண்மலையாகிய தேவனை பாடுறதுக்கு. எப்படி பாடணுமா? கம்பீரமாய் பாடணுமா? அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருப்பாரு, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்னால வா. எதுக்கு வந்திருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. துதிக்கிறதுக்கு, அவரை பாடுறதுக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எண்ணிக்கை கடங்காத நன்மைகளை அவர் செய்து நம்மை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதையும் கடந்து வர அவர் தயவு பண்ணிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறா. நல்ல நன்றி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும். தேங்க்யூ அப்பா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஷதரக நகர பனதரமா. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும்
பேர் இந்த நாள்ல இல்லைங்க. ஆனா அப்பா நம்ம உயிரோட வைத்திருக்கிறாரு. நல்ல கையை தட்டி கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஏசப்பா நீங்க செஞ்ச நன்மைக்கு அது ஈடாகாது ராஜா. அதையெல்லாம் நாங்க நினைக்கிறோம் ராஜா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. தனிமையிலே நான் அழுத பொழுதெல்லாம் ஒரு தாய் போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் நினைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் நிறைவுகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் சிறுமையும் எளிமையும் மாலையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மாலையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோரமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். பொழுதில் இருந்து எடுத்தீர் ஐயா எங்கள் தலையை நீர் உயர்த்தினீரையா. பொழுதில் இருந்து எடுத்தீர் ஐயா எங்கள் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றியப்பா. எங்கள் சபையின் சார்பாய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்கள் சார்பாய் நன்றி செலுத்துகிறோம். ஜூலை மாதம் முழுவதும் நடத்தினீங்களே, எங்களை ஆதரித்தீங்களே, எங்களை போஷித்தீங்களே அப்பா. எங்க ஜெபங்களை கேட்டீரே அப்பா. உங்க சமூகத்துக்குள்ள எங்களை மறைத்து வைத்தீங்களே அப்பா. உமக்கு நன்றி. ஆமென். என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி ஷஹரலபஹ ரிபன தரம சந்தரல மஹன தரம. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடே ஆகாதுங்க. அவ்வளோ ஏன் அவர் செஞ்ச நன்மை என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு நீங்க என்னன்னா கூட எண்ண முடியாதுங்க. வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவைகள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள். ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் உட்கார்ந்து எண்ணணும் அப்படின்னா சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எண்ணிக்கைக்கே அடங்காதான், எண்ணவே முடியாதான். நம்முடைய தகப்பன் அவ்வளவு நல்லவர். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவர் செஞ்ச நன்மைகள் அவ்வளவு திரளாய் அவர் செய்திருக்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா.
ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்கா இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ இந்த நாளே ஸ்தோத்தி. கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்திலே ஆரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே ஆரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தோன்றதை விட என்னை நடத்தினீரேன்னு பாடுங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் நடத்தினீரே. எத்தனை பேர் சொன்னீங்க அப்பாவுடைய தயவுங்க? இந்த பூமியில அநேக ஆபத்துகள், அநேக விபத்துக்கள், எத்தனையோ எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலைகளை என்னென்னவோ நடக்குதுங்க. இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் நடக்குது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தாலும் அவர்கிட்ட பர்மிஷன் இல்லாம நடக்காது. அவருடைய ஆதரவு நம்ம மேல இருக்கு, அவருடைய கரம் நம்ம மேல இருக்கு, அவருடைய பாதுகாப்பு நம்ம மேல இருக்கு, அவருடைய செட்டைகள் நம்மை மறைத்திருக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை அவர் ஆதரிக்கிறார். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே உற்சாகமாய் துதிப்போமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் நடத்தினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் நடத்தினீரே. தாய் தன் சேலை மறந்து விட்டாலும் மறவினும் என்றதானே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை எல்லாரும் பாடி. மறந்து விட்டாலும் மறவினும் என்றதானே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லமையின் புகலிடமே. வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லமையின் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் நடத்தீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதானே ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, கர்த்தருடைய வலது கரம் உன் கரத்தை பிடித்துக் கொண்டு இருக்கிறது. எந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாத, ராஜாவும் கூட இருக்கிறார். பயப்படாதே வலக்கரத்தாலே அவர் உன்னை பாதுகாக்கிறார். எந்த தீங்கும் அணுகாத, நீ நினைக்கிற தீமை வராது. அத காரியத்துல கர்த்தர் மாறுதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வருமென்னை. பாசமே
ஆமென். பாசமென் மேல் நீர் வைத்ததினா உன்னை பறிக்கிறவன் யார்? கர்த்தர் கையில் இருந்து உன்னை பறிக்கிறவன் யார்? பராக்கிரமன் கையில் இருக்கிறத கர்த்தர் பறிப்பார். கர்த்தர் கையில் இருந்து உன்னை பறிக்கிறவன் யார்? பாசமென் மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாத வருமெனை. பாசமென் மேல் துதிங்க துதிங்க, நல்ல கையை தட்டி பாடி துதி, உற்சாகத்தோடு துதி. ஷபரபஹனந்தரபே பயப்படாதே வழக்கரத்தாலே பாருகாவே என்றதா. கர்த்தர் உன்னை சுற்றி உன் குடும்பத்தை சுற்றி சபையை சுற்றி அக்கினி மதிலாயிருந்து பாதுகாக்கிறார். ரபா ஹபா ஹபா, எந்த தீங்கும் அணுகுவது இல்லை. பயப்படாதே வழக்கரத்தாலே. இந்த வார்த்தையை சொல்லும் போது உன் மேல ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் ஆனால் மூட்டுகிறார். பயப்படாதே வழக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வருமெனை. அவர் உன் மேல அன்பா இருக்கிறபடினா ஒருவனும் உன்னை பறித்து கொள்ள கூடாது. எந்த வல்லமையும் பறித்து கொள்ள கூடாது. கர்த்தருடைய பாசம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய பிரியம் அவர் ஜனங்களாகிய நம்மேல் இருக்கிறபடினால் அவர் கையில் இருந்து உன்னை பறிக்கிற சூழ்நிலை எது? உன்னை பறிக்கிற வல்லமை எது? விடுதலை அந்நிய பாஷை பேசுங்க. ரிபாலா தடபா ரிபதன மதுடபல தரபல ஷிரந்தரபல துடபல திடா ரிபட தரபல துடபல திடபல ஷிரந்தரபல துடபல தரபல திடபல திடா ரிபனந்தரபி ஆத்துர மௌதரபி ஷகதரபல துடபல தரபல துடபல திடா. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது உனக்கு மகிழ்ச்சி தேவை. ஆனா கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்கும் பொழுது, துதி பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? உற்சாகத்துடன் கர்த்தருக்கு பலியிடுவேன். ஆராதனைக்கு என்ன தேவை? ஆராதனைக்கு என்ன தேவை? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுது. அப்ப ஆராதனைக்கு என்ன தேவை? மகிழ்ச்சி தேவை. துதிக்கிறதுக்கு என்ன தேவை? சொல்லுங்க, நீங்க சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். ஆராதனைக்கு என்ன தேவை? மகிழ்ச்சி தேவை. துதிக்கு என்ன தேவை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உற்சாகமா துதிங்க. சோத்திரம். சொல்லும் போதே தூங்குற மாதிரி சொல்லாதீங்க. நீங்க கையை கொடுத்து சொல்றதுலயே அவங்க ஒரு உற்சாகமாக வேணாமா? கர்த்தரை அவங்க பார்த்து சொல்லுங்க, உற்சாகமா கர்த்தரை துதிங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கையை குலுக்கி நல்ல குலுக்கி சொல்லுங்க, உற்சாகமா கர்த்தரை துதிங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒப்பற்றவர், அவர் நிகரற்றவர், அவர் வல்லமை உடையவர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. ஆமென். உமக்கொப்பானவன் யார்? கையை உயர்த்தி சொல்லுமா, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஷகதர லபதர வனதரபா. உமக்கு வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவன் யார்? வானத்திலும் சிபரபல மகதரப சிபரனங்கரபனங்கரபியாத்தரபா. எரேமியா 10:6 வாசிக்கிறமா? எரேமியா 10:6 வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்ல. நம்ம யாருன்னு கேட்கிறோம்ல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்ல. அடுத்த வார்த்தை சொல்லுது, நீரே பெரியவர். அடுத்த வார்த்தை சொல்லுது, உமது நாமமே வல்லமையில் பெரியது. அவரை தான் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்க துதிய, நம்ம துதிய கேட்டு அவர் தாங்க உலாவிக்கிட்டு இருக்கார். அந்த நிகரற்றவர், ஒப்பற்றவர், பெரியவர் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். உங்க துதிய கேட்க அவர் எப்படி வந்திருக்கார் தெரியுமா? கம்பீரத்தோடு, மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அப்பாவை இன்னும் சந்தோஷப்படுத்த போறீங்க? எத்தனை பேர் சந்தோஷப்படுத்த போறீங்க? உங்களுக்கு காரியம் சொல்லவா? ராஜாவை பாடுற இந்த மந்திரிங்கெல்லாம் இருக்காங்கல்ல,
மந்திரிங்க. பாடி முடிச்சதுக்கப்புறம் ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? தங்க காசு எடுத்து அப்படி கொடுப்பார், என்ன வேணுமோ எடுத்து கொடுப்பார். உலகத்தின் ராஜாவே அப்படி செய்யும் போது ராஜாதி ராஜாவை நீ புகழ்ந்து பாடுறிய, உன் தேவையை அவர் சந்திக்காம இருப்பாரா? உங்களை அவர் ஆசீர்வதிக்காம இருப்பாரா? அவர் ராஜாதி ராஜா. கையை தட்டி பாடுவோமா? உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர் ஷகரநகரவனகரமியா. வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களே உமக்கப்பானவர் யார், வானத்திலும். ஆமாம்பா, உமக்கப்பானவர் ஒருவருமே இல்லை, எங்கள் ஆண்டவர் பெரியவர். கர்த்தாவே தேவர்களே உமக்கப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் சனங்களை நடத்தி சென்று, செங்கடலை நீ பிளந்து உந்தன் சனங்களை நடத்தி சென்று, நீ நல்லவ சர்வ வல்லவ என்றும் வாக்கு மாறாதவ, நீ நல்லவ. கயங்களை தட்டி உமக்கப்பானவர். உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. பரிசுத்தவான்களின் ராஜா, பரிசுத்தவான்களுடைய துதியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய ராஜாக உலாவுகிறார். வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார், இந்த வானத்திலும் அவரை கம்பீரமாய் பாடுங்க, உயர்த்துங்க. கர்த்தாவே தேவர்களே உமக்கப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார். தூதர்கள் உண்ணும் உணவாய் உந்தன் சனங்களை போஷித்தீரே, தூதர்கள் உண்ணும் சிவமரஹபத்துரா உம்மை போல யாருண்டு இந்த சனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த சனங்களை நேசித்திட. உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர். உன்னுடைய துதிகளை சுகந்த வாசனையாய், ஒரு சுகந்த நறுமணமாய் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார், இந்த வானத்திலும். வனாந்திரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு லைட் போடணும்னா 30 லட்சத்துக்கும் மேல இருக்கிற ஜனத்துக்கு எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் லைட் போடுறது? வனாந்திரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தண்ணி கொண்டு வரணும்னா எத்தனை தள்ளி லாரியை உள்ள அனுப்புவீங்க? வனாந்திரத்தில் இருக்கிறதுக்கு உணவு வாங்கணும்னா எத்தனை சூப்பர் மார்க்கெட் இருந்தாலும் அங்க பத்தாது. எல்லா குறைவுகளிலும் நிறைவாக்குகிற ஒருவர் உண்டு, தண்ணீரை கொடுக்கிறவர் உண்டு, ஆகாரத்தை கொடுக்கிறவர் உண்டு, வழி நடத்துகிறவர் உண்டு, வெளிச்சம் காட்டுகிறவர் உண்டு, உன் தேவைகளை சந்திக்கிறவர் உன்னோடு உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார். அப்பா பார்த்து சொல்லுவோமா? என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில்
மண்ணில் வந்து நிற்பதை இறுதி நாளில் என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். எழுந்து நிற்போமா? எல்லாரும் சேர்ந்து எழுந்து நிற்போமா? உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் நானே அந்நாளில் காணவே. எப்போது வருவீரையா? என் உள்ளம் ஏங்குதையா. கையை தட்டி சந்தோஷமாய் சொல்லுங்க பாருங்க. ஏசப்பா, உங்களை காண இருதயம் ஏங்குது ஏசப்பா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஆமென். அனைத்தையும் உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன். அப்படியே வர்ஷிப் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஆராதிங்க. உங்களை மறந்துடுங்க, நீ இருக்கிற இடத்த மறந்துடுங்க. ஆண்டவரை மாத்திரம் உங்க நினைவுல கொண்டு வந்து உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன். ஆராதிக்கிறப்பா. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாளுதல நீர் மறக்கலையே. நான் உடஞ்சு போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டத தலைக்கு மேல கைய தட்டி உம்மை ஆராதிப்பேன் அழகு. எத்தனை சந்தோஷம் அப்பாவை பாடி ஆராதிக்கிறது. உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன். ஆராதிக்கிற ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. நம்முடைய கர்த்தர் அவ்வளவு நல்லவர். இந்த இடத்துல உலாவுகிற கர்த்தர் அவ்வளவு நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென், ஆமென். கொஞ்ச நேரம் விடுதலையோடு அப்பாவுடைய சமூகத்துல உங்களால எவ்வளவு முடியுமோ விடுதலையோடு அவர்கிட்ட இருந்து இந்த நாளில் எனக்காக அப்பா கொண்டு வந்த அபிஷேகத்தை ஒரு துளி கூட நான் இழக்க கூடாது. ஒரு துளி கூட நான் வாங்காம போயிடக்கூடாது. அவர் எந்த அளவு நம்ம நிரப்பணும்னு அவர் விரும்புகிறாரோ அந்த அளவு அவர் கொடுக்குற அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள தாகமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால சேர்ந்து உற்சாகமாய் பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஷகதரபல தரபல
உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவை, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை நல்ல கையை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து நம்ம ஆராதிக்கலாம். நீ நல்லவா, சர்வ வல்லவா, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நீ நல்லவா, சர்வ வல்லவா, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவை, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை பார்வோனே, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடு என்று சொன்னவரை ஆராதிப்போமா? வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் வாயை மூடிக்கிட்டு இருந்திருக்கா, உன் வாயை திறவாம இருந்திருக்கா? சொல்லுங்க, உன் வாயை. நாங்க என்னவோ இங்க ஹிந்தியில பாடுற மாதிரியும் சில பேர் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? அவங்க என்ன புரியாத மொழியில பாடுறாங்க பிரதர், அது என்ன ஹிந்தியோ மலையாளம் போல, எங்களுக்கு புரியலன்ற மாதிரி சில பேர் நிற்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்ம உங்க ஆராதனையில அப்பா பிரியப்படுறார். அவரை ஆராதித்து அவரை சந்தோஷப்படுத்துறது உங்க கடமை. எத்தனை பேர் சொல்லுங்க, என் கடமை. அவர் தேவன், அப்படி நான் வரணும், ஜனமா ஆராதிக்கணும்னா அது கடமை. அவர் அப்பா, நான் பிள்ளை, நான் ஆராதிச்சு சந்தோஷம் பண்ண அவரை சந்தோஷப்படு, அது உரிமை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க உரிமையை ஆராதிக்க போறீங்களா, கடமைக்கு ஆராதிக்க போறீங்களா? ஏன்? அவர் நம்முடைய அப்பா, அவர் நம்முடைய அப்பா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். கைகளை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஷகதர லபஹபர மஹரந்தரவே. பாவியான என்னையும் அப்பா உன் பிள்ளையாய் மாற்றி, இதை விட சந்தோஷம் வேற என்னங்க இருக்கு? அவனும் பிள்ளையாய் மாற்றினே. நீ நல்லவா, சர்வ வல்லவா, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நீ நல்லவா, சர்வ வல்லவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிவரபலங்கரமன சேகதரே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை ஷஹதர லபஹபஹல தரபா. இன்னொரு முறை சொல்லுமா? உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினரே. என் மூடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினரே. அக்கினியின் சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினரே. என் மூடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினரே. அல்லே அல்லேலூயா. நல்ல கையை தட்டி
உற்சாகமாய் உங்க சத்தத்தை பரலோகத்தின் தகப்பன் கேட்பாராக. அவரை உயர்த்துகிற சத்தம், அவருக்கு பிரியமான ஒரு சத்தம். வல்ல கிருபை நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபையாமே ரபலபா ஷகதரபல தரபா ரிகனந்தரபயா சந்தரே, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல். உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை ஷஹதரா ரிவன மஹஷரே கரபியா. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரம் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தான். எல்லார கைகளை தட்டி அல்லே அல்லேலூயா அல்லே ஊரபஹபஹபா ரெஹனே ஷெகதர பெலஹதரபா. கர்த்தருடைய அக்கினி நம்மேல, அவருடைய கிருபை நம்மேல, அவருடைய அபிஷேகம் நம்மேல, கர்த்தருடைய மகிமை நம்மேல. கர்த்தர் பாரான் வனாந்திரத்திலிருந்து பிரகாசிக்கிறார், சீயோன் மலையிலிருந்து நம்மேல் பிரகாசிக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர் முகத்தின் பிரகாசத்தினால், முகத்தின் மகிமையினால், முகத்தின் அபிஷேகத்தினால் நம்முடைய பாத்திரங்களை கர்த்தர் நிரப்புகிறார். ஒவ்வொரு பாத்திரங்களிலும் அக்கினி சுவாலையை போன்ற கண்களை உடையவர் நம்முடைய அக்கினியை வைக்கிறார், அக்கினியை வைக்கிறார். அவர் உன்னை நோக்கி பார்க்கும் பொழுது உன் உள்ளான மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது. பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பலமான ஒரு அபிஷேகம், பலமான ஒரு அபிஷேகம். அவர் பர்வதங்களை நோக்கி பார்க்க அது அதிரும், அவர் மலைகளை தொட அவைகள் புகையும். அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? Hallelujah, 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 hallelujah. அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல கர்த்தர் உலாவி கொண்டு இருக்கிறார். அப்பா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதி இல்லையே. நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளும் போது அவர் எங்க நிற்கிறார் தெரியுமா? உங்களுக்கு நேர் முன்னால நிற்கிறார், உங்களுக்கு சமீபத்துல நிற்கிறார், உங்க நேர் முன்பாக கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஹல்லேலூயா. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்றுக்கொண்ட வேறு ஜாதி இல்லையே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உன்னதரே உயர்ந்தவரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, உன்னதரே உயர்ந்த. முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்போமா? முடிந்தவர்கள் மாத்திரம். ஆராதனை உமக்கே, பரிகாரியே
பலியானீரே. ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. கரம் உயர்த்தி சொல்லுமா, அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமா யெகோவாமே காரீஸ். ஆராதனை உமக்கே. எல்லா நாவுகளும் கர்த்தரை ஆராதி. பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காரீஸ். அவர் மகிமை அப்படியே ஆலயத்தை நிரப்பி வைத்திருக்கு. அதை அனுபவித்து பாடுவோமா? ஒரு வாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு. ஆராதனை உமக்கே. ஒரு வாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு. ஆராதனை உமக்கே. ஆராதனை. கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லும் அப்பாவை பார்த்து, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சகதரலமானதரமனதரமா. ஆராதனை. தேவனுடைய மகிமை இன்னும் அதிகமாய் நம் மத்தியில சகதரவலஹசலதரபியந்தரே உங்களுக்கு இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், ஆராதிப்பேன். அசைவாடும் ஆனல் மூட்டும் அசைவா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுமா, அசைவாடும் என் சனங்களின் நடுவில் நான் உலாவுவேன் சொன்னீங்களப்பா. சிவபலியா எங்களை உமக்காக படைக்கிறோம். அசைவாடும் ஆனந்தமே உன் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உன் சமூகமே, பேரின்பமே. ரெண்டு கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? துதி கனம் மகிமை புகழ் மேன்மை ஆகும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். அங்கீகரித்து இந்த ஆராதனை அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, இயேசுவின் மூலம் பிதாவை. ஆமென்.